கங்குவா படத்தோட தேர்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸும் அமரன் படத்தோட தேர்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்னென்னு பார்த்துடலாம். கங்குவா படம் பார்த்திங்கன்னா முதல் நாளில் மட்டும் பார்த்திங்கன்னா 58 கோடி வரை பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. செகண்ட் டேயில் மட்டும் பார்த்திங்கன்னா 89 கோடி வரை பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. மூணாம் நாள் பார்த்திங்கன்னா 127 கோடி வரை பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பண்ணிக்குது இப்போ வரைக்கும். இன்னும் இப்போ பார்த்திங்கன்னா 4வது நாள் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் ஒன்றும் பார்த்திங்கன்னா வெளியிடலை. 3 நாள் பார்த்திங்கன்னா 127 கோடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி தான் சொல்லலாம். ஏன்னா எல்லாம் நெகட்டிவ் தான் பேசுகிறாங்க. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இவ்வளோ நெகட்டிவ்க்கும் மீறி பார்த்திங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன் பண்ணுறது பெரிய விஷயம் தாங்க. ஓகே, இனி வரும் நாட்களில் கங்குவா படம் இன்னும் எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கங்குவா படத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா இப்போ வர பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூ பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கலெக்ஷனை பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அமரன் படம் ஃபஸ்ட் டேயில் மட்டும் பார்த்திங்கன்னா 42 கோடி பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பண்ணிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் அப்போ பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆன படம். தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. அதனாலே பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு. எல்லோரும் பார்த்திங்கன்னா தேட்டருக்கு வர வேண்டிய காலம் பார்த்திங்கன்னா அப்போ இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டேயில் மட்டும் பார்த்திங்கன்னா 43 க்ரோஸ் இருந்தால் கலெக்ஷன் பண்ணுது. செகண்ட் டேயில் மட்டும் பார்த்திங்கன்னா 70 கோடி பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பண்ணிச்சு. இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சிவகார்த்தின்னு ஒரு மாபெரிய வெற்றின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வரையுமே பார்த்திங்கன்னா அந்த படம் ஓடிட்டு தான் இருக்குது. செகண்ட் டேயில் மட்டும் பார்த்திங்கன்னா 70 கோடி வரை பார்த்திங்கன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பண்ணிச்சு. மூணாம் நாள் பார்த்திங்கன்னா 105 கோடி பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பண்ணிக்குது. அதாவது 3 நாளில் பார்த்திங்கன்னா 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண படம் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனது அமரன் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் சிவகார்த்திகேயன் படம் பார்த்திங்கன்னா இன்னும் தேட்டரில் ஓடிட்டு தான் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா 19 நாள் கழிச்சும் பார்த்திங்கன்னா ஓடிட்டு தான் இருக்குது. ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தேட்ரு ஹவுஸ்ஃபுல்லான்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஓடிட்டு இருக்குது. இப்போ வரையும் பார்த்திங்கன்னா அமரன் படம் பார்த்திங்கன்னா 300 கோடி பார்த்திங்கன்னா டச் பண்ணுறதுக்கு பக்கம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளத்தில் பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. அமரன் படம் கங்குவா படத்தை முந்திருச்சான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 3 டேயில் மட்டும் பார்த்திங்கன்னா அமரன் படம் 105 கோடி எங்கே, 3 நாளில் 127 கோடி கலெக்ஷன் பண்ண கங்குவா எங்கே.